ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா தல அஜித் அவரே ஓப்பன் டாக்கா ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காரு. அதுவும் முக்கியமா தன்னோட நெருங்கிய நண்பரான விஜய பத்தின ஒரு சில விஷயங்கள அவரு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தல அஜித்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உச்சக்கட்ட புகழ் நடிகர்கள்ல முதலிடத்துல இருக்கக்கூடியவர் தல அஜித். ஏன்னா அவர் விளையாட்டு துறையிலும் சரி, சினிமா துறையிலும் சரி சிறந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி சினிமாவுல தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிச்சு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்காங்களோ, கமல்ஹாசன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கோ அதை விட பல மடங்கு அஜித் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு உலகம் முழுவதுமே ரசிகர்கள் இருக்காங்க. எல்லா நடிகர்களுக்கும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு சில உச்சக்கட்ட நடிகர்களுக்கு மட்டும்தான் உலக அளவுல ரசிகர்கள் இருக்காங்க. அதுல அஜித்தும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட குடும்பத்துக்கும் சரி, சினிமா துறைக்கும் சரி, தன்னோட ரசிகர்களுக்கும் சரி, எது சரியோ அதை மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரா அஜித் இருக்காரு. ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு அவரை சொல்றதை விட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அஜித் விஜய் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா வந்து சினிமா துறையில எல்லாருக்குள்ளயுமே போட்டி பொறாமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களோட படங்களுமே பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் வந்து வந்திருக்கும். தீபாவளிக்கு யார் படம் ரிலீஸ் ஆகுறது, ஒரு காலகட்டத்துல பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே விஜய் படம் அஜித் படம் இந்த மாதிரி வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல படங்களுக்குள்ளதான் அந்த போட்டிகள் இருக்குமே தவிர நண்பர்களா இருக்கக்கூடிய இவங்களுக்குள்ள அந்த போட்டிகள் பொறாமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் பேர் போனவங்களா இவங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட பழைய வீடியோஸ் எடுத்து நம்ம பாக்குறப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறதெல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அஜித் சினிமால மட்டுமே அவரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாரு. அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள அவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரோக்ராம், ஆடியோ லான்ச், ஃபங்க்ஷன் இது எதுலயுமே அவர் கலந்துக்காம, எதுலயுமே தலை காட்டாம, இன்க்ளூடிங் சோசியல் மீடியா அதுலயுமே இல்லாம அவரை நாம வந்து ஸ்கிரீன்ல மட்டுமே பாக்குற மாதிரி வந்து இருந்தது கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும். லாஸ்ட் ஒரு 1.5 இயரா பாத்தீங்கன்னா அவர் கார் ரேஸ்க்குள்ள மறுபடியும் போனதுனால அது வந்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கணும், அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அஜித் வந்து சோசியல் மீடியாக்குள்ள வர ஆரம்பிச்சாரு. ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தார். அதுவும் இந்தியாக்குள்ள கிடையாது, துபாயில ஒரு ரேஸ் நடக்கும்போது தான் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதுவும் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுத்திருந்தாரு. ஒவ்வொரு தடவுமே அஜித் பேசும்போது பாத்தீங்கன்னா அவரோட நலனை பத்தி பேசுறதை விட்டுட்டு, அவரோட வளர்ச்சியை பத்தி பேசுறதை விட்டுட்டு, அவரோட பெருமையை பத்தி பேசுறதை விட்டுட்டு, ரசிகர்களுக்கு எது நல்லது, ரசிகர்களுக்கு எது சொன்னா அவங்க அதை கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுதான் முழுக்க முழுக்க பேசுவாரு. அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன மாசம் வந்து கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கு ஒட்டுமொத்த பேருமே பாத்தீங்கன்னா விஜயை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜயும் இதை பத்தி பெருசா எதுவும் பேச முடியாம இன்னைக்கு வரைக்கும் மௌனம் காத்துக்கிட்டு வராரு. அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அவரை சுத்தியே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளோட நாட்டுல நடந்திருக்கு. ஆனா அது எதை பத்தியுமே அஜித் வந்து பேசினது கிடையாது. இப்போ முதல் முறையா அஜித் வந்து விஜயை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. முக்கியமா கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசலை பத்தி வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுல தப்பு முழுக்க முழுக்க விஜயை மட்டும் சேர்ந்தது கிடையாது, விஜயை மட்டும் தப்பு சொல்ல முடியாது, தப்பு நம்ம எல்லார் மேலையும் இருக்கு, நாம தான் போயிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவாரு. இதே மாதிரி விஷயம் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஃபர்ஸ்ட் டே நடக்குது, செலிப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் டே நடக்குது. அதுக்கும் நிறைய பேர் வந்து வராங்க. இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மீடியாக்கள். இந்த மீடியாக்கள் வந்து யாரு தனியா என்ன பண்றாங்களோ, அதாவது ஒரு படத்தோட செலிப்ரேஷனா அங்க யாராவது ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உடனே அவங்கள போக்கஸ் பண்ணி எடுத்து போடுறது, அப்ப அவங்க வைரல் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காகவே நிறைய பேர் வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வைரல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப மீடியாக்கள் ரொம்பவே வளர்ந்துருச்சு. அப்படி வளர்ந்ததுனால இந்த மாதிரி ஆட்களும் நிறைய வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே என்னோட படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு பையன் லாரி மேல உட்கார்ந்துட்டு வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ பாக்குறதுக்காக செலிப்ரேஷன் அப்படின்ற பேர்ல லாரி மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு ஆபத்தான பயணம் மேற்கொண்டிருக்காங்க, விழுந்து இறந்து போயிட்டாங்க. இதுல நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
முக்கியமா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏன் நாம உருவாக்கணும்? நாம போய் அங்க நிக்கிறதுனால தானே அது கூட்ட நெரிசல் ஆகுது. நாம ஏன் அதை பண்ணணும்? அவங்க அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. அப்ப நம்ம நம்மளோட வேலையை தானே பார்க்கணும். எப்பவுமே நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நல்லா இருங்க, நீங்க வாழுங்க. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க. நீங்க வாழுங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க அப்படின்றது தான் நான் எப்பவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன். அதை விட்டுட்டு இந்த கோஷம் போடுறது, கத்துறது, கை தட்டுறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அஜித் வந்து ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி விஷயத்தை தான் தன்னோட ரசிகர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஃபாரின்லயுமே பாத்தீங்கன்னா அஜித் வந்து போறப்போ தல தல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துவாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அதுல அவர் வந்துட்டு ஷூ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னோன்னு அப்படியே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தாரு. அந்த கோவில்லையும் பாத்தீங்கன்னா அவரை பார்த்த ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சாங்க. இது கோவில், கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு செய்கையாலே வந்து அவங்க எல்லாரையும் சைலண்ட் பண்ணிட்டாரு. ஒரு தலைவன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருந்தது. சோ அதாவது படையப்பா படத்துல நீலாம்பரி கேரக்டர் அப்படி கண்ணை காமிச்ச உடனே எல்லாரும் சைலண்டா அப்படியே போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் கையை காட்டின உடனே அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆயிடுது. சோ தலைவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதுல விஜய் மேல தப்பு கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம தான் வந்து நாமள உணர்ந்து புரிஞ்சு நம்மளோட லைஃப்க்கு என்ன தேவைன்றதை பார்த்து நடக்கணுமே தவிர இதுல மத்தவங்களை குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கூட்ட நெரிசல் கூடுறத ஃபர்ஸ்ட் நாம தவிர்க்கணும். அதனாலதான் நானே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளவோ இந்தியாக்குள்ளவோ எங்கேயுமே வெளியில போறது கிடையாது. என் ஃபேமிலியோடவே நான் அதிகமா வெளியில போக மாட்டேன். சோ ஃபாரின்ல வந்தா மட்டும்தான் நான் வந்து என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவேனே தவிர இந்தியாக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ என் குடும்பத்தோட இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனதில்லை. அந்த மாதிரி கிரௌடு வந்து எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் என்னோட பையனையே நான் வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணது கிடையாது. இந்த கிரௌடு வரும் அப்படின்றதுனாலதான் என் பையனை கூட இன்னும் ஒரு நாளும் நான் வந்து ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணது கிடையாது. வைஃப் தான் எல்லாமே பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சோ அதையும் வந்து இன்டைரக்டா விஜய்க்கு இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு. சோ அஜித் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அஜித் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டைரக்டா பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நடந்த இன்சிடென்ட்டை பத்தி அவர் வந்து பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. இதுதான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அஜித் வந்து தொடர்ந்து தன்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி அட்வைஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சோ அஜித்தோட ரசிகர்கள் இப்ப எவ்வளவோ சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் ரசிகர்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. அன்பு வச்சுக்கோங்க, அதை மரியாதையா காட்டுங்க. அதை வந்து இந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க வந்து பார்த்து கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி பார்த்து விசில் அடிச்சு கத்தி கை தட்டினாதான் எனக்கு அன்பு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரியும் அவர் கேட்டிருக்காரு. சோ இவ்வளவு விஷயத்துக்கும் காரணம் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை சொல்லியிருக்காரு. சோ அன்பு வைங்க, வேண்டான்னு சொல்லல. படத்தை பிடிச்சிருந்தா போய் பாருங்க, பிடிக்கலன்னா அதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்னு சொல்லி அஜித் சொல்லியிருக்காரு. சோ அஜித் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.